வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்றைக்கி ரெசிபி பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறேன். போன வீடியோவில் இதோட பயன்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மரவள்ளி கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கோட தோலை நீக்கிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக தான் வைக்க போகிறோம். மரவள்ளி கிழங்கை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு தண்ணியில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து குக்கரை மூடி போட்டுட்டு 8 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை அணைச்சிருங்க. அடுத்து கிழங்குக்கு தேவையான அரப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 2 பல் பூண்டு, எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து கிழங்கு வெந்துடுச்சா பார்க்கலாம். தண்ணி எல்லாத்தையும் நல்லா இருத்துட்டு வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், 5 வத்தல் மிளகாய், தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அரப்பை சேர்த்துடலாம். இதையும் லேசாக வதக்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. மரவள்ளி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.